வெல்கம் டு சொல்லு. ஸ்டார்ட் வெல்கம் டு பண்ணீங்களா? ஓகே. இங்க பாரு. வெல்கம் டு பாக்ஸ் பாக்ஸ் சொல்லு. வெல்கம் டு பாக்ஸ் பாக்ஸ். பாக்ஸ் பாக்ஸ் சொல்லு. Box. பாக்ஸ் பாக்ஸ். குட் ஜாப். சரி, இங்கேயே விளையாண்டுட்டு இருக்கணும்னா சொல்ல பண்ணாம ஏனி எந்திரியா? இந்த ரிவ்யூவை உனக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லுவோமா? இமோலா ஜிபின்னு ஒரு ஜிபிங்க வா அப்படின்னா என்னன்னு கேட்காத. இட்டாலியன் வார்த்தை. என்னடா அப்படின்னா தெரியலன்னு அது ஒரு ஊரு ஊருன்னு நினைக்கிறேன். சோ கேளு ருணி, அந்த ரேஸ் நடந்துச்சு. சரி, ஹாமில்டன் சொல்லு. ஹாமில்டன். ஹாமில்டன் சொல்லு. ஹாமில் ஹாமில் ஹாமில். சரி பேசு அப்படியே. யூரோப் சர்க்கியூட் ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா லாஸ்ட் சைனீஸ் யூஎஸ் முடிச்சுட்டு பேக் டு யூரோப். போன வருஷம் நடக்கவே இல்லையாமே. போன வருஷம் ஃப்ளட். இந்த வருஷமும் ஃபோர்காஸ்ட் ரெயின் மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த வருஷம் ஓரளவுக்கு நடத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து சென்னாவோட டெத் ஆனிவர்சரி ஒட்டி இந்த ரேஸ் நடந்ததுனால செபாஸ்டியன் வந்தாரு பேடாக் ரொம்ப நாள் கழிச்சு. பேடாக் வந்து சென்னாவோட கார் எடுத்துட்டு கோ ஃபார் அ டிரைவ் அண்ட் இது பண்ணாரு. டோனட்ஸ் பண்ணி விட்டு முடிச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணாரு ரேஸ். அது ஒரு மாதிரி பழைய ஸ்டார்ட் மாதிரி இருந்தது. ஒரு ஃப்ரெஷ் ஃபெராரி ஸ்டார்ட் ஒன்று இருக்கும் எப்பவுமே. அதுவும் வந்து சுதர்ஷன் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருப்பாரு. கீபோர்டு சிட்டியோ முடிக்கிறதுக்குள்ள கீபோர்டு கிடையாதான்ற ஒரு பீதியில உட்காந்துருக்காரு. இல்ல அது இவர் சொன்ன மாதிரி சென்னா ஃபர்ஸ்ட் செபாஸ்டியன் வெட்டல் வந்தார்ல, அதுல என்ன மாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவரை பாக்குறாரு, யாரோ ஒரு ரேசரை பாக்குறாரு, எஸ்டபன் ஓகான் நினைக்கிறேன் பாக்குறாரு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னாக்கா யூ லாஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் நெக் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லும் போது செபாஸ்டியன் வெட்டலோட ஃபேஸே பாத்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா F1 டிரைவர்ஸோட நெக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், வைடா இருக்கும், ஆனா திக்கா இருக்கும். ஆனா வெட்டல் வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப யங்கா இருந்தாரு. அது ஃபெராரி விட்டு வெளியே வந்தாலே யங்கா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் யங்கா இருந்தாரு. ஸோ அந்த இவன் சொன்ன மாதிரி அந்த இது லேப் ஓட்டிட்டு அந்த காரை நிப்பாட்டிட்டு 92 கார்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரை ஓட்டிட்டு நம்ம இண்டியன் ஜிபில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த காருக்கு சல்யூட் வைப்பாரு ஜெயிச்சுட்டு. அதே மாதிரி இதுக்கும் வந்து சல்யூட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ரேஸ் வந்து நம்ம P1 P2 P3 குவாலிஃபயர்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இதுவா இருந்தது. என்ன சொல்றது, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து பயங்கர போட்டியா இருந்தது. மேக்ஸ் மட்டும் இல்ல, லாண்டோ பிஎஸ்டி சம்மந்தமே இல்லாம ஸ்ட்ரால் நல்ல குவாலிஃபைங் போச்சு, நல்ல குவாலிஃபயரு. அது இல்லாம சொனடாவும் ரெக்கார்டும் அடிச்சுக்கிட்டாங்க இந்த 10th பொசிஷனுக்கு. அது கிரிட் டிஃப்ரெண்டா இருந்தது, ஆனா ரேஸ் எண்டிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போச்சு. அதான் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து சொல்லுவான் கடைசி வரைக்கும் எல்லாம் பண்றத பண்ணிட்டீங்களா, நான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீம். ஸோ என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் இப்ப நீங்களே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ரேஸ்ன்னு தான் சொன்னீங்க. நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. ஆனா நாரிஸ் நான் வந்து சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா லெக்லார்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவன் ஃபயரா ஓட்டினா ஹோம் ரேஸ் வர உங்களுக்கு ஃபெராரிக்கு ஹோம் ரேஸ். நம்ம ரேஸ் பார்த்ததோட எனக்கு என்னென்னலாம் கியூட்டான மொமெண்ட்ஸ் நான் சொல்றேன். இதை இப்ப இவன மாதிரி ஒருத்தன் ஓகேங்களா, இவன மாதிரியே தான் சுத்தி டிஃபோசிஸ் ஃபெராரி டிஷர்ட் போட்டு ரெட் கலர்ல உட்காந்துருக்காங்க. நடுவுல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பேனரை பிடிச்சி ரெட் கலர் டிஷர்ட். எனக்கு என் பையனா இருந்தா கொலை பயமா இருக்கும், என்னடா பண்ற நீ அப்படின்ட்டு. ஆனா ஃபெராரி ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க கூட இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரேஸ்ல பிடிச்சிருந்தது. இதை தாண்டி ஜெயிச்சிட்டானுங்க. நீ எப்பவும் போல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு இல்ல. பட் ஆனா क्वेश्चन மெக்லரன் பண்ண ரீசன்ட் அப்கிரேட்னால வந்துட்டு பயங்கர அவன் வந்து அந்த ஆஸ்திரேலியன் ஜிபில வந்து ஒரு பியாஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துப்பான். we have improvements, you need to bring it before and on you can கொடுத்தான். அந்த அப்கிரேட் இப்பவே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த ரேஸ்லயும் பியாஸ்ட் ஒரு போடியம் போவான். ஹோம் ரேஸ் இத்தனைக்கும் பியாஸ்டிக்கு அந்த ரேஸும் கிட்டத்தட்ட போடியம் பொசிஷன் போவான். அண்ட் மியாமி ஆபேஸ் சொல்லவே தேவையில்ல, மெக்லாரன் செம்ம என்ஜாய். ஜாக் ப்ரவுன் போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூலாம் செம்ம ஒரு பீக். லாண்டோ நாரிஸோட ஃபாஸ்டஸ்ட் ரெஸ்டரே இல்லையா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் சைட்ல பேசிட்டு சிரிச்சிட்டு என்ன பேசுற. இது இமோலா ஜிபி இவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். மேக்ஸ் ரேஸ முடிச்சுட்டு நேரா போய் 24 hours சிமுலேஷன் அங்க அதுல வந்து ஜெயிக்கிறான். நீ எப்படி ஜாக் ப்ரவுன், நீங்க எப்படி வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து விட இவரு தான் ஃபாஸ்ட்னு லாண்டோ நாரிஸ் ஏண்டா வாய மூடி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் வாய மூடி சும்மா குறைக்கு சார்லி மாதிரி அந்த மீன் பார்த்தேன் நானு. ஸோ அதனால ஒரு ரேஸ் அதான் சொல்லலாம்ல,
கேஜிஎஃப்ல வர மாதிரிதான் யாரோ 10 பேர் அடிச்சு வரலடா மேக்ஸ், அடிச்ச 10 பேருமே டான் தான். ரெக்கார்டு பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இப்ப வந்து சென்னோட ரெக்கார்டு ஈக்குவல் பண்ணிட்டான், ஷூமேக்கர் ரெக்கார்டு இது பண்ணிட்டான், ஹாமில்டனோட அதிக டைம் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டான் அவன். இன்னும் அந்த வின்ஸுக்கு நோக்கி தான் வெயிட்ல, வின்ஸும் அதெல்லாம் கரியர் எண்டுக்குள்ள முடிச்சிரும். இப்போ ஹாமில்டன், மைக்கேல் ஷூமேக்கர், எனக்கு தெரியாது, நான் சென்னா காலத்துல எல்லாம் நான் வந்து 2 வயசு 3 வயசு தான், எனக்கு தெரியாது. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா, ரேஸ் இருந்தாலும் அவங்களுக்கு தனியா வேற ஒரு விஷயம் இருந்தது. ஹாமில்டன் ஃபேஷனு அது இதுன்னு, இப்ப எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது. ஆனா இவன் வந்து ரேஸை தான் பிரீத் பண்றான். இவன் வந்து விராட் கோலி மாதிரி, அங்க கிரிக்கெட்டுக்கு எப்படி விராட் கோலியோ, ஃபுட்பாலுக்கு எப்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோவோ டென்ஷன் ஆக போறாங்க, அந்த மாதிரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் எனக்கு ரொனால்டோ ஃபேன் வர. அதனால வந்து ரேஸுக்கு வந்து F1க்கு வந்து காருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எவனாவது லீஷர் டைம்லயும் போய் அததான் பண்றான். அப்படிங்கும்போது மேட்டர் ஆஃப் டைம்ல எல்லாத்தையும் அவன் பீட் பண்ணிடுவான். அதை தாண்டி அதான் சரவணன் ப்ரோக்கு ஆஸ்யூஷுவல் நம்ம எப்பவுமே ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் ஹாப்பியா இருந்திருப்பாரு. தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இவன் அந்த இது மட்டும் சொல்லுங்க, இந்த லாஸ்ட் 4 laps 6 laps 64ல ஆரம்பிச்சது மேக்ஸுக்கு வந்து பேட்டரி. ஆனா சொல்லிட்டாங்க பிட் பண்ணா ஆப்வியஸா நாரிஸ் லீட் எடுத்துறாங்க. ஏன்னா அப்பவே வந்துட்டு 7 செகண்ட் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு க்ளோஸ் எட்ஜ். பேட்டரி காலியாவது லாஸ்ட் லேப்ல, லாஸ்ட் டர்னுக்கு முன்னாடி காலியாவது சொல்லிட்டாங்க. எப்படியாவது ஓட்டிடணும், எதுவுமே பேசல. ஐ வில் டிரைவ் அண்ட் ஃபினிஷ் இட்னு சொல்லி டிரைவ். இதுக்கு மேல யாரும் பேசாதீங்க, ஆப்வியஸா எல்லா ரேஸ்லயும் சொல்றது என்ன, டோன்ட் டாக் டு மீன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. நாரிஸ் கூட அங்க அவனுக்கு பயங்கரமா நாரிஸ்க்கு பின்னாடி என்னன்னா லெக்லார்க்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பியாஸ்ட்ரி பெருசா ஒன்னும் டிஃபெண்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. பியாஸ்ட்ரி உட்காந்து லெக்லார்க்கு டிஃபெண்ட் பண்ணியிருந்தான்னா நாரிஸ் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போய் முடிச்சிருக்க முடியும் இந்த ரேஸ். ஆனா பாசிபிளி மேக்ஸை விட்டு இந்த ரேஸ் பாத்தீங்கன்னா நல்ல ரேஸ் முடிச்சுட்டான். பிஎஸ்டிக்கு வந்து குவாலிஃபைங்ல வந்து ஒரு பெனால்டி வந்தது. என்னன்னா மேக்னசன் வந்து ஓவர்டேக் பண்ண விடலன்னு சொல்லிட்டு பெனால்டி கொடுத்து 10 பிளேசஸ் டவுன் பண்ணாங்க. பிஎஸ்டிக்கு டவுன் பண்ணி P4 முடிச்சோம். ஸோ நல்ல ரேஸ். மெக்லாரன் பொறுத்த வரைக்கும் யூகேல யார் என்ன அப்டேட் கொண்டு வராங்களோ இல்லைன்னு தெரியல, செம பெர்ஃபெக்டான ரேஸா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ஏட்ரியன் நிவி தான் இந்த 4 வாரமா ஏட்ரியன் நிவி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆஸ்டன் மார்டின் சிஇஓ வந்து மீட் பண்ணிருக்கான் 2 நாள் முன்னாடி. அதாவது லான்ஸ்டாலோட அப்பா வந்து 2 days முன்னாடி இமோலால ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணிருக்காங்க. வில்லியம்ஸ்ல வந்து போட்டாஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வில்லியம்ஸ்ல வந்து அலெக்ஸ் ஆல்பான் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான். சம புத்திசாலியான முடிவுல ரெட் புல் போய் மாட்டாங்க. இது சரியான ட்ரோல். ரீசெண்டா வந்துட்டு வில்லியம்ஸ் பத்தி வந்துட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அவங்களோட டைரக்டர் வந்துட்டு இப்போ இதுல இருந்து மெக்லாரன்ல இருந்து வந்து டைரக்டர், சாரி மெர்சிடிஸ்ல இருந்து வந்து டோட்டோக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு சோ அவன் வந்து பாக்குறானா வில்லியம்ஸ்ல வந்துட்டு அவங்களோட பார்ட்ஸே வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா இன்னும் எக்ஸல் ஷீட்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன சொல்றீங்க? எக்ஸல் ஷீட்ல 20,000 பார்ட் போட்டு வந்துட்டு செலவாகுது என்னதுன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல ஒன்னும் வில்லியம்ஸ்ல இருக்காங்க. அது இல்லன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு வில்லியம்ஸோட யூடியூப் சேனல்ல, இன்சைட் வில்லியம்ஸ்னு சொல்லி ஒரு டீம், அது டீம் டாக்குமெண்ட்ரி. அதுல எல்லாம் வீடியோஸ் அதுலதான் ஓடிட்டு இருந்தாங்க. சோ அதான் சொல்றேன், எனக்கு வந்து இந்நேரத்துக்கு இந்த வருஷம் நாங்க வந்து சும்மா வெறும் ரீடைன் பண்றது பொசிஷன் கோசமே பார்க்க போறோம். பெருசா அவங்கள பார்த்து ஹாஸ பீட் பண்ணணும். மோஸ்ட் ப்ராபப்லி அந்த ஆல்ஃபட்டோரி விசா கேஷார்பியை பீட் பண்ணி மேலே வரணும். அதுதான் வில்லியம்ஸோட பெரிய டார்கெட். மெர்சிடிஸ் வந்து இவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரேஸ் நல்ல ரேஸா முடிஞ்சது. அடுத்த வாரம் லெக்லார்க்கோட ஹோம் ரேஸ் வருது, மொனாக்கோ ரிட்டர்ன்ஸ் டு F1. நம்ம மோட்டோ ஜிபில ஒரு அப்டேட் என்னன்னா இந்தியா நடக்காதுன்னு மோட்டோ ஜிபி இல்லடா, அது இப்போ இன்னும் ஆணித்தரமா கன்ஃபார்ம் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆனா சொல்லலாம். இல்ல இப்போதைக்கு அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. மோட்டோ ஜிபி இங்க நடக்குமா நடக்காதான்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா F1 சர்க்கியூட்டுக்கு வந்து குஜராத் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது பண்றதுக்கு. ஸோ இது 2 வந்து நம்ம ஊர்ல வந்து மோட்டார் ஸ்போர்ட் அப்டேட்டு. ஸோ இந்த வாரம் அடுத்த வாரம் மொனாக்கோ எப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட், நல்ல ஒரு சூப்பரான ஒரு சர்க்கியூட், எனக்கு ஃபேவரட்டான சர்க்கியூட். ரெட்புலுக்கு வந்து ஆப்வியஸா ஃபேவரட்டான சர்க்கியூட். இவன் பேசுறது பாத்தீங்களா? அடுத்த வாரம் மொனாக்கோ எனக்கு ரொம்ப மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சர்க்கியூட். ஒரு நிமிஷம் எனக்கு இல்ல, அவனை இந்த காஸ்டியூம்ல பார்த்தா எப்படி இருக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் காஸ்டியூம் எனக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. ஆனா சரியான டெவலப்மெண்ட்.
பேசுறது இல்ல. யார் எடுத்த பொறிகள் பூமி அதிர்வா, அவன் தான்டா சாம், நான் தான்டா சாம். அப்புறம் ஆடியோ வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட ரிவ்யூ கட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.